வணக்கம். சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் குறித்த ஒரு நேரடி செய்தி அறிக்கை இது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த அசாதாரண சூழலை நாம் விரிவாக ஆராய்வோம். ஈரான் எல்லைக்கு அருகே தனது ராணுவ பலத்தை அமெரிக்கா இதுவரை கண்டிராத வகையில் அதிகரித்துள்ளது. நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் வான்வெளியில் தயார் நிலையில் உள்ளன. இது வெறும் எச்சரிக்கை தானா அல்லது ஒரு பெரிய தாக்குதலுக்கான ஆரம்பமா என்ற கேள்வி இப்போது உலகெங்கும் எழுந்துள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட அதிநவீன F-35 மற்றும் F-22 போர் விமானங்கள் ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் எந்த நேரத்திலும் ஈரானின் அணுசக்தி மையங்களை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை. கடல் வழியே தாக்குதல் நடத்த ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் மேலும் 13 போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு முழுமையான போர் தயாரிப்பை உறுதி செய்கிறது. ஒருபுறம் ஜெனீவாவில் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா இந்த தீவிர ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கைக்கான திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே வகுத்துவிட்டதை இது உணர்த்துகிறது. ஈரானுடன் ஒரு கடுமையான ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா முயற்சித்தது. ஆனால் ஈரானின் பிடிவாதமான போக்கால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. குறிப்பாக அணு செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த ஈரான் மறுத்துவிட்டது இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதே ட்ரம்ப் நிர்வாகத்தின் இறுதி எச்சரிக்கையாக இருந்தது. நாங்கள் இனி காத்திருக்க தயாராக இல்லை என்று அதிபர் ட்ரம்ப் தனது அறிக்கையில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பிட்டிருந்தார். துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஈரானுக்கு எதிரான இந்த அமைதி மூலம் வலிமை என்ற கொள்கையை கடுமையாக வலியுறுத்தினார். ஈரானின் அணு ஆயுத கனவை நசுக்குவது அமெரிக்காவின் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்கு மிக அவசியம் என்று அவர் வாதிட்டார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற மாபெரும் ராணுவ தாக்குதலுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தார். இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கின் வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. பிப்ரவரி 28, 2028 அன்று அதிகாலையில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானின் ராணுவ இலக்குகளை நோக்கி பாய்ந்தன. விண்ணை பிளக்கும் சத்தத்துடன் ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் ஈரானின் வான் பாதுகாப்பு அரண்களை நிலைகுலைய செய்தன. F-35 மற்றும் P-2 ரக குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் அணுசக்தி மையங்களை துல்லியமாக தாக்கின. வான்வெளி அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது. ஈரானின் நவீன ரேடார் அமைப்புகள் இந்த ஸ்டெல்த் விமானங்களை அடையாளம் காண முடியாமல் தவித்தன. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள முக்கிய கமாண்ட் சென்டர்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. ஈரான் ராணுவத்தால் அமெரிக்காவின் இந்த அதிவேக தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை. மக்கள் பீதியில் உறைந்த நிலையில் அந்த நகரமே ஒரு போர் மண்டலமாக காட்சியளித்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனி மற்றும் பல முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய தலைமைத்துவம் இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை எதிர்கொண்டுள்ளது. வெறும் சில மணி நேரங்களில் ஈரானின் கடற்படை முற்றிலும் அழிக்கப்பட்டதாக பென்டகன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாரசீக வளைகுடாவில் ஈரானின் நீண்டகால ஆதிக்கம் இப்போது முழுமையாக முடிவுக்கு வந்துள்ளதாக ராணுவ நிபுணர்கள் கூறுகின்றனர். ஈரானுக்குள் நிலவிய உள்நாட்டு குழப்பங்களும் நீண்டகால போராட்டங்களும் அந்த நாட்டின் வீழ்ச்சியை வேகப்படுத்தின. ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடியது அமெரிக்காவின் இந்த ராணுவ திட்டத்திற்கு ஒரு மறைமுக வலு சேர்த்தது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இது ஒரு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கையா அல்லது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்பா? உலக நாடுகள் இப்போது 2 பிரிவுகளாக பிரிந்துள்ளன. இந்த போரினால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக உயர்ந்துள்ளன. உலக பொருளாதாரம் ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச பங்குச் சந்தைகள் பெரும் சரிவை சந்தித்து வருகின்றன. இது ஒரு உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். அமெரிக்காவின் நேச நாடுகள் இந்த ராணுவ நடவடிக்கையை ஆதரித்தாலும் சில ஐரோப்பிய நாடுகள் பிராந்திய அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி இந்த சூழலை மிகவும் கவலையுடன் ஆராய்ந்து வருகிறது. ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவின் இந்த தன்னிச்சையான போக்கை கடுமையாக விமர்சித்துள்ளன.
இது ஒரு புதிய பனிப்போருக்கு வழிவகுக்கும் என்றும் உலக சமநிலையை இது கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் ஆதிக்கத்தை அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்க தொடங்கியுள்ளனர். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கம் இப்போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஈரானின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகி வருவதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. இது உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். தாக்குதலுக்கு முன்னதாக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருந்தபடி ட்ரம்ப் தனது ராணுவ ஆலோசகர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். ஒவ்வொரு தாக்குதல் இலக்கும் மிக கவனமாகவும் துல்லியமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ராணுவ ரீதியாக இது ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. நீண்ட தூர வான்வழி தாக்குதல்களை சாத்தியமாக்க வானிலேயே எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்கள் பெரும் பங்காற்றின. சுமார் 14க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இஸ்ரேல் மற்றும் பிற நட்பு நாடுகளின் தளங்களிலிருந்து இடைவிடாமல் இயக்கப்பட்டன. ஈரானின் வான்வழியை கண்காணிக்கவும் தாக்குதலை ஒருங்கிணைக்கவும் அமெரிக்காவின் ஏவாக்ஸ் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் ஈரானின் தகவல் தொடர்பு மற்றும் மின்சார கட்டமைப்புகள் மீது கடுமையான சைபர் தாக்குதல்களும் நடத்தப்பட்டு அந்த நாடு முடக்கப்பட்டது. நாட்டன்ஸ் மற்றும் ஃபோர்தோ போன்ற ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் இந்த தாக்குதலில் பலத்த சேதமடைந்துள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஈரானின் அணு ஆயுத கனவு இந்த ஒரே இரவில் பல தசாப்தங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதலின் நோக்கம் அணுசக்தி தடுப்பு மட்டுமா அல்லது ஈரானில் ஆட்சி மாற்றமா என்ற சந்தேகம் இப்போது உலகளவில் எழுந்துள்ளது. ஈரானின் தற்போதைய ஆட்சி முறைக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாகவும் இருக்கலாம். அமெரிக்காவின் இந்த ராணுவ மேலாதிக்கம் அந்த நாடு இன்னும் உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்டுள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு நிரூபித்துள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் மூலம் எந்த இலக்கையும் தாக்கும் திறனை அமெரிக்கா வெளிப்படுத்தியுள்ளது. டெக்சாஸில் தனது ஆதரவாளர்களிடையே பேசிய அதிபர் ட்ரம்ப் அமைதிக்கான கடைசி வாய்ப்பை ஈரான் நழுவ விட்டுவிட்டது என்று பகிரங்கமாக அறிவித்தார். தனது முடிவை அவர் மிகவும் நியாயப்படுத்தினார். இது உலகின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட ஒரு துணிச்சலான மற்றும் அவசியமான முடிவு என்று அவர் கூறினார். ஈரானிய மக்களுக்கு இது விடுதலையின் நேரம் என்று அமெரிக்க அதிபர் தனது உரையில் உணர்ச்சிகரமாக குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக நீடித்த ஒரு ஒடுக்குமுறை ஆட்சிக்கு முடிவு கட்டும் தருணம் இது என்று அவர் நம்புகிறார். இது அந்த பிராந்தியத்தில் ஜனநாயகம் வளர வழிவகுக்கும் என்று அவர் கூறுகிறார். அணு ஆயுதமற்ற உலகம் என்ற அமெரிக்காவின் நீண்டகால இலக்கு இப்போது ஒரு போர் மூலம் எட்டப்பட்டுள்ளது. ஆனால் இதன் உண்மையான விலை என்ன? இது மத்திய கிழக்கில் நிரந்தர அமைதியை தருமா அல்லது மேலும் பல மோதல்களுக்கு வித்திடுமா? இது காலப்போக்கில்தான் நமக்கு தெரிய வரும். உலக நாடுகள் இப்போது ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைகின்றன. இந்த போர் பதற்றங்கள் மற்றும் உலக நிகழ்வுகள் குறித்த மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர். மீண்டும் சந்திப்போம்.